ஷாம் நாட்டில் இருந்துக்கிட்டு அந்த வாடையை நான் நுகர்கிறேன். அந்த சட்டை வர விஷயத்தை தான் சொல்றாங்க. சட்டை அங்க இருக்குது, வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி தெரிஞ்சது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இந்த அற்புதத்துக்கு நான் முஅஜிஸா அப்படி பேர் கொடுப்போம். இங்க நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யூசுப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுக்கு நம்ம கராமத் அப்படின்னு பேர் கொடுப்போம். இந்த நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் ரொம்ப ஏறத்தாழ 9 வருஷங்கள் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு கேரளாவுக்கு வர்றாங்க. பொன்னானிக்கு போகிறாங்க. மக்களுக்கு போகிற இடங்கள் எல்லாம் தாவாவுடைய பணி, அழைப்பு பணி தான். என்ன இப்போவும் அழைப்பு பணி, தாவாவுடைய பணின்றலாம் சில பேர் சொல்கிறாங்க. என்ன இவர்களுக்கு வரவேற்க அங்கே ஆள் இருக்க ரெடியாக, இவங்க போய் இறங்குவாங்க. நாங்களும் தவாவுடைய பணி தான் செய்கிறோண்டு. இவர்களை வரவேற்க அங்கே ஆள் இருக்கும், தங்க வைக்க ஏற்பாடு இருக்கும், சாப்பாட்டுக்கு உத்தரவாதம் இருக்கும். இந்த வகையில் தான் நாங்கள் தான் அல்லாவுடைய பாதையில் போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுலாம் போய் இறங்குனாங்க பாருங்கள். போய் இறங்குவாங்க, மருந்துக்கு கூட ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டார். அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இவர்களை வரவேற்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன் ஒரு முஸ்லீமே இல்லையே, அந்த ஊருக்கு தான் போகிறாங்க. சாப்பாட்டுக்கு உத்தரவாதம் கிடையாது, தங்குவதற்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த மாதிரி ஊருக்கு போய் தான் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க. அல்லாஹ் பற்றி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொன்னாங்க. அந்த மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மாதிரி ஒரு தாவாவுடைய பணியை நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சரிங்க, அங்கே கேரளாவுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிரச்சனை முன் வச்சாங்க. இங்கே ஒரு ஜின்னு இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் இடைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது, அதை நீங்கள் அடக்கணும், அப்போ தான் அதிலிருந்து நாங்கள் விடுதலை ஆக முடியும் அப்படின்ட்டு. அவர் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களுக்கு இடைஞ்சல் கொடுத்த அந்த ஜின்னை அடக்கினார்கள். அப்படி ஜின்னை அடக்கிறதெல்லாம் முடியுமாங்க? முடியும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? புகாரி படித்தா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அருமை தோழர்களே, போன இரவு நான் தொழுதுகிட்டு இருந்தேன், என் தொழுகையை கெடுக்கிறதுக்காக வேண்டி இஃப்ரீத்துங்கிற ஜின்னு வந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், இந்த இஃப்ரீத்து ஜின்னை பிடிக்கணும், இந்த மஸ்ஜித் நபியில் இருக்கக்கூடிய தூண்களில் ஒரு தூணில் கட்டி போடணும், நாளை காலையில் உங்களுக்கெல்லாம் அதை காட்டணும்னு நான் நினச்சேன். அப்புறம் நினச்சேன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவா எனக்கு நினைவு வந்தது. ஏன்னா அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி ஹபிலி முல்கல்லா எம்பகி லி அஹதின், இறைவனே எனக்கு ஒரு அரசாட்சியை தான், எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அரசாட்சியை தாண்டி கேட்டுவிட்டாங்க. அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்னையெல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அவங்க அப்படி ஒரு துவா செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நான் போய் அதை செஞ்சால் அந்த துவாவுக்கு கொஞ்சம் கண்ணியம் இல்லாமல் போயிடும். அதனால் இதை நான் விட்டுவிட்டேன். ஆனால் அல்லாஹு தஆலா எனக்கு இந்த ஆற்றலை தந்திருந்தான். ஃபஅம்கனனி அல்லாஹு, அப்படி சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனக்கு இந்த வலிமையும் ஆற்றலையும் கொடுத்திருந்தான். அந்த ஜின்னை நான் கட்டி போட்டிருக்க முடியும், உங்களுக்கு காண்பித்திருக்கவும் முடியும். ஆனாலும் அவங்களுடைய துவாவுக்கு ஒரு மதிப்பளித்து நான் அதை செய்யாமல் விட்டுட்டேன். நாங்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஃப்ரீத் ஜின்னை அடக்க முடியும் தானே, அது முஅஜிஸான்னு பேர் கொடுக்குறோம். நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போல ஜின்னை அடக்கினார்கள், அதுக்கு கராமத்து அப்படின்னு நம்ம பேர் கொடுக்குறோம். இப்படி நல்லடியார்களுக்கு அல்லாஹு தஆலா அத்தகைய ஆற்றலை வழங்குகிறான். இந்த நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேரளாவில் இருந்து சிலோனுக்கு போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டுக்கெல்லாம் வர்றாங்க. கேரளாவில் சிலோனுக்கு போயிடுறாங்க. அது சிலோனுக்குன்னா பல்வேறு இடங்களுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஆதம் மலைன்னு இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் இறங்குனாங்க பாருங்கள். இன்றைக்கும் அவருடைய கால் பாதம் இருக்கிறது. அந்த கால் பாதத்துக்கு ஒவ்வொரு மதத்தினவர்களும் ஒவ்வொரு பேரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு பேர், வேறு ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் அது சம்பந்த பேர். நம்ம சொல்கிறோம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதம் அப்படின்ட்டு. ஆதம் மலைன்ட்டு அதுக்கு பேர் இன்றைக்கி இருக்குது. அதை வச்சு தானே இங்கே ஆதம் பாலம்லாம் பேர் வந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினது வாழ்ந்ததெல்லாம் நம்ம பகுதி தானே, இலங்கை. அந்த அது நம்ம சிலோன்கிறோம். அப்போதெல்லாம் அது இந்தியா தான். நீங்கள் அரபு கிதாபோல நீங்கள் பார்க்கலாம், அதில் எழுதியிருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து சென்றே ஹஜ்ஜு செய்தார்கள் 40 தடவைகள். மினல் ஹிந்தி, இந்தியாவில் இருந்தால் எழுதப்பட்டிருக்கும். இந்தியாவிலிருந்து தான். அது போல் நடந்தே போனாங்க. அவங்க 60 முழம் உயரம்ல, அவங்க சாதாரணமாக நடந்தாலே நம்ம ஓடினாலும் பிடிக்க முடியாத அவ்வளோ உயரமில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு சாதாரண விஷயந்தான். அவ்வளோ போய்ட்டாங்க. மின்னல் ஹிந்துன்னு தான் போடுறாங்க. சிலோண்டு ஒரு நாடு அப்போலாம் கிடையாதுங்க, இந்தியா தான். அது சைலான் என்றாலே வெள்ளம்னு தான் அர்த்தம். வெள்ளத்தினால தான் அது ஒரு தீவாக உருவாகி தனி நாடாக ஆணிச்சு. முன்னால் எல்லாமே ஒன்று தான். அவர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பார்க்கலாம், அந்த கிழக்கு கடற்கரை சாலைன்னு இருக்கிறது அல்லவா. இப்போ தான் கிழக்கு கடற்கரை சாலை ஈசிஆர்னு சொல்கிறாங்க. அப்போலாம் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சேது ரோடு.
சேது ரோடுன்னா என்ன? ஷீது ரோடு. சீதா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை சீதா அலைஹிஸ்ஸலாம், அவங்க நபியாக இருந்தாங்க. அவங்க பேரை வச்சு தான் ஷீது ரோடு சேது ரோடாக ஆனது. அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மன்னருக்கு சேதுபதி மகாராஜா அப்படிதான் பேர். அந்த ராம்நாடு ராமேஸ்வரம் பகுதியில் கூட மன்னர்களுக்கு சேதுபதி, ஏதோ சீதா அலைஹிஸ்ஸலாத்தை மையமாக கொண்டு தான் பேர் வந்துச்சு. சேது சமுத்திர திட்டம்ங்கிறோம்ல, சீது சமுத்திர திட்டம் தான். இன்னொன்று இந்த பகுதியில் வாழ்ந்தாங்கிற இன்னொரு அடையாளம் என்ன? இந்த காக்கைகளை பார்க்கலாம். இந்த காகங்களாக இருக்குது பாருங்கள், அது இந்தியாவில் தான். மற்ற ஒரு சில நாடுகளில் கம்மியாக இருக்கும். இன்னும் பல நாடுகளில் காக்கைகளே இல்லை, காகங்களே இல்லாத நாடுகள் நிறைய இருக்குது. இன்னும் சில நாடுகளில் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த இந்தியாவிலையும் சுழலையும் கூகூண்டு கிடக்கும். ஏன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது அல்லாஹ் காக்கை சம்பந்தமாக சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட 2 பிள்ளையில் காபில் அப்படிங்கிறவரை ஹாபில்ங்கிறவரை கொண்டு விட்டார். இந்த உலகத்தில் முதலாவது மையத்து அதுதான். என்ன செய்யணும்னு தெரியலை. முதல் மையத்து தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரம் பார்த்தா ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. இவருக்கு என்ன செய்யணும் தெரியல. அந்த மையத்தை தோலை போட்டு தூக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டே வர்றாரு. என்ன செய்யணும் தெரியாதனால அப்போ தான் அல்லாஹு தஆலா ஒரு காகத்தை அனுப்பி வச்சான். ஃபபஅஸல்லாஹு குராபன் அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா ஒரு காகத்தை அனுப்பி வச்ச விஷயத்த சொல்கிறான். ஒரு காகத்தை அனுப்பி வச்சான். அது என்ன செஞ்சு, இன்னொரு காகம் வந்து இறந்து போயிருந்துச்சு. மண்ணை தோண்டினுச்சு, அப்படி வாய்நாளை பிடிச்சி இழுத்து போட்டு போச்சு, மூடி பிடிச்சி. இதை பார்க்குறாரு. ஓ, இப்படித்தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி குழியை தோண்டினார். ஹாபில்ங்கிறவரை அடைக்கப்பட்டார். இந்த காகம் நிகழ்ச்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்மந்தப்பட்டது. அந்த காகத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பூமியான இந்தியாவிலையும் இந்த சூழ்நிலையை நிறைய நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆதம் மலைக்கு போகிறாங்க. நாகூர் நாகம் ரலியல்லாஹு அன்ஹு மிக உயரமான மலைங்க. அங்கே போகிற சாதாரண விஷயம் இல்லை, பல மைல்கள் உயரத்தில் இருக்குது இந்த இது. அதுபோல் கடந்த காடுகள் உள்ளது. குறிப்பிட்ட சமயங்களில் மக்களோடு மக்களாக தான் போகணும், தனிமையில் போகக்கூடாது. ஏன்னா விலங்குகள் உள்ள பகுதி. இன்றைக்கும் கூட ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் கூட்டம் கூட்டமாக போவாங்க. அதோடு நம்மளும் சேர்ந்து பார்த்துட்டு வரலாம். அப்போ அந்த மலைக்கு மேலே இருக்கும் பொழுது 400 பேரில் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் சாப்பாடு எங்கே? கீழே இருந்தால் ஏதாவது செஞ்சுக்கலாம், யார்ட்டையும் வாங்கிக்கலாம். மேலே மக்களே இல்லையே, எப்படி சாப்பாடு? அங்கே தான் நாகூர் நாகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு கொஞ்சம் தான் உணவு இருக்கும். பரக்கத்து துவா ஓதுவாங்க. எல்லாம் வந்து எடுத்துக்கிறோங்க. எல்லா சீடர்களும் வருவாங்க, எடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, வயிறு நிரம்பிடும். கொஞ்சம் தான் இருக்கும் உணவு. இதெல்லாம் நடக்குமாங்க? நடக்கும். எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? புகாரி முஸ்லிமை பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நடந்துச்சுல, தபூக் யுத்தம், சஹாபா பெருமக்கள்லாம் போயிருக்கிறாங்க. இருந்த உணவெல்லாம் முடிஞ்சு போய் கடுமையான பஞ்ச காலத்தில் தான் அந்த யுத்தம் வந்தது. ஆனால் யுத்தம் நடக்கலை, போயிட்டு திரும்பிட்டாங்க. அந்த போயிருக்கும் பொழுது இருந்த உணவெல்லாம் முடிஞ்சு போச்சு. சஹாபா பெருமக்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யாரும் சொல்லலாம், உணவெல்லாம் முடிஞ்சு போச்சு, பசியாக இருக்குது, நாங்கள் கொண்டு வந்தோம்ல ஒட்டகம் பயணத்துக்காக வேண்டி, அதை அறுத்து நாங்கள் சாப்பிட்டுக்கலாமா? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்து சாப்பிட்டுக்கிறேங்கன்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்து சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், அதுக்கு தாங்க அனுமதி கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்குமே. ஏன்னா இப்போ அடுத்து சாப்பிட்டுட்டா நம்ம திரும்ப போகும்போது வாகனம் இல்லாமல் கஷ்டப்படுவோமே. அதனால் தாங்க இப்படி செய்யலாமே, நீங்கள் வந்து கொஞ்சோண்டு உணவை வாங்குங்க, பரக்கத்து துவா செய்யுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கிடச்சி போகும். உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்னாங்க, ஒரு விருப்பம் விரிங்க, விரிச்சாச்சு. யாராட்ட என்னென்ன உணவுப் பொருள் இருக்குதோ கொண்டு வந்து போடுங்க. போடுறாங்க. ஈத்தம்பழம் உள்ளவங்க ஈத்தம்பழம் போட்டாங்க, ரொட்டி துண்டு உள்ளவங்க அதை போட்டாங்க, மாவு இருக்கிறவங்க அதை போட்டாங்க. இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கிறாங்க. எல்லாம் எடுத்துக்கிறங்க. பாத்திரங்களை கொண்டு வந்தாங்க, எடுத்தாங்க, நிரப்பினாங்க, போனாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த போர்வையிலே இருந்த அந்த விரிப்பிலே இருந்த உணவு அப்படியே இருந்தது, கொஞ்சம் கூட குறையலை. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுக்கு நம்ம முஅஜிஸாங்கிறோம். அன்பார்ந்த பெரியோர்களே, நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு அற்புதத்தை வெளிப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய சீடர்களுக்கு உணவு வழங்கினாங்க. இதுக்கு நம்ம கராமத்தை அவனை பேர் கொடுப்போம். அதே இலங்கையில் தஃப்தர் ஜெயிலானின்னு ஒரு இடம் இருக்குங்க. இங்கே அது புனிதமான இடம். இன்றைக்கி இலங்கை மக்களால் முஸ்லீம்களால் கண்ணியமாகவும் புனிதமாகவும் கருதப்படுகின்ற ஒரு இடம் தஃப்தர் ஜெயிலானி. அங்கே நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. அங்கே அமர்ந்து பல நாட்கள் தவம் இருந்தாங்க, வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தாங்க. இன்றைக்கி போனாலும் அந்த இடத்த பார்க்கலாம். அந்த தஃப்தர் ஜெயிலானி அப்படிங்கிறது அடர்ந்த காட்டுப்பகுதி, இன்றைக்கும் காட்டுப்பகுதி தான்.
அது போகும்போதே இது காட்டு ஒரே அடர்ந்த பகுதி மரங்களாகத்தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் போகும் அந்த காரை, அதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மலையில் அவங்க தவம் இருந்த இடம். அந்த இடத்திற்கு இறைவனோட அருளாக நானும் போய் பார்த்துருக்குறேன். அன்றைக்கி அங்கே போனாங்க. அதே போல் கல்முனைன்ற ஒரு ஊருக்கு இன்றைக்கி கிழக்கு மாகாணம், அங்கே கல்முனைங்கிட்டு முஸ்லீம்கள் நிரம்பி வருகின்ற ஊர். அது இங்கே எப்படி இந்த காயல்பட்டினம் கீழக்கெல்லாம் முஸ்லீம் நிறைய இருக்கிறாங்க, அந்த மாதிரி கல்முனை. அங்கே நாகூர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்து இபாதத் செய்யும் இடம் இன்றைக்கும் இருக்கிறது. அங்கே ஊர் மக்களாக புனிதமாக கருதப்படுகிறது. அந்த கடற்கரை பக்கத்தில் மிகப்பெரிய மனாராவும் கட்டப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி இந்த நாகூர் மனாரா எப்படி எவ்வளோ உயரமாக இருக்குது, அதே உயரத்தில் அங்கேயும் கட்டப்பட்டிருக்கு. ஏன் நாகூர் ரலியல்லாஹு அங்கே வந்தாங்க. அந்த ஊருக்கு வந்த பரக்கத்தினால இன்னைக்கு அந்த கல்முனைங்கிற ஊர் சுன்னத் ஜமாத்து கோட்டையாக தெரிந்து கொண்டிருக்கிறது. சரியான கோட்டை, வஹாபிசத்துக்கு வேலையே இல்லை. அப்படிப்பட்ட ஊர் அந்த கல்முனை. மக்கள் நிரம்பி வருகிறார்கள், எல்லாம் சுன்னத் ஜமாத்தா இருக்கிறாங்க. அங்கே நடக்கிற முக்கியமான கூட்டமெல்லாம் அந்த நாகூர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்து இபாதத் செஞ்சாங்க பாருங்க. அந்த இடம் இருக்கிற மிக பிரதானமான மைதானம், அங்கே தான் எல்லா நிகழ்வுகளும் நடக்கும். இன்னைக்கும் கூட அந்த கல்முனைக்கு சென்றாங்க, அங்கே இருந்தாங்க. இப்படி சில ஊர்வலகம் சென்று இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாம் போதித்து விட்டு அவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. காயல்பட்டினம் வந்தாங்க. அதுக்கு பிறகு கீழக்கரைக்கு வந்தாங்க. கீழக்கரைக்கு வரும்பொழுது ஒரு நிகழ்வு நடக்குது. நாகூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீட்டில் தண்ணி தாங்க குடிக்கணுன்றாங்க. அது அந்த அம்மா, ஏன்னா சில பேர் நல்ல எண்ணத்தில் இருப்பாங்க, சில பேர் வேர்வையாக இருப்பாங்க, நல்ல தாராள மனப்பான்மையோடு இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க, கஞ்சர்த்தனம் பண்ணுகிற பெண்களும் இருக்கிறாங்க. நல்ல பெண்களாக இருந்தாலும் அப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை கவனித்து இல்லாமல் மாறும். நல்லவங்களாக தான் இருப்பாங்க. வேற ஒரு பிரச்சனை கோமா இருந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஒன்று கேட்பாரா, அந்த கோத்தை கிட்ட காமிப்பாங்க. இப்படி இயற்கை தானே. அவள் குடிக்க தண்ணி வேணும்ட்டோன்னே அந்த அம்மா இல்லை அப்படின்னாங்க. இல்லை கொஞ்சம் தான் குடிக்கணும், இல்லை இந்த ஊரில் உப்பு தண்ணி தான் இருக்குது தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. உப்பு தண்ணி தானே இந்த ஊரில்? அந்த அம்மா ஆமாண்டாங்க. கடைசியில் அந்த ஊரே உப்பு தண்ணியாக போச்சு. அதுக்கு பிறகு நிகழ்வுல சதகுத்துல்லா அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்தில் நாகூர் ஷரீஃப் சென்று ஜியாரத்து செய்து நாகூர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட அவர் மக்கள் செய்த தவறை அவங்ககிட்ட சொல்ல அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு நல்ல நீராக வரணும்னாங்க. நல்ல நீராக மாறியது. இப்போ சில பேர் கேட்கலாம், என்னங்க நாகூர் ரலியல்லாஹு பெரிய வலியுல்லா அப்படிங்கிறீங்க, அது எப்படிங்க ஒரு ஊர் தண்ணியே உப்பு தண்ணீராக போக முடியும்? இவங்க சாப்பிட்டாங்க, ஒரு வலியுல்லா அப்படியெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இது சாபமே விடலையே. அந்த ஊர் மக்கள் முன்மொழிந்ததை வழிமொழிந்தார்கள், அவ்வளவுதான். அவங்க அந்த பெண்மணி சொன்னாங்க இந்த ஊரில் உப்பு தண்ணி தான் கிடைக்கும். நாகூர் ரலியல்லாஹு சொன்னாங்க உப்பு தண்ணி தான் கிடைக்குமோ அப்படின்னாங்க. உப்பு தண்ணி ஆகிப்போச்சு, அவ்வளோதான். இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்கையில் ஒருவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவர் இடது கையால் சாப்பிட்றாரு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க குல் பியமீனிக், வலது கையில் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. உடனே அவர் என்ன செஞ்சார், சொல்லி நம்ம உடனே இப்படி கேட்குறதுங்கிறனால நான் அஸ்தீவு, எனக்கு வலது கையை தூக்க முடியாது, அதனால தான் இடது கையில் சாப்பிட்றேன் அப்படின்ட்டார். பொய். அது ஹதீஸில் வருகிறது, தூக்க முடியும், ஆனாலும் அவருடைய கர்வம் தான் அதை தடுத்தது. நம்மளே கூட சில பேர் இருக்கிறாங்கல்ல, ஒரு ஆள் ஒன்று சொன்னால் அவர் சொன்ன சரின்னு தெரியும், உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவர் சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ள நம்ம தன்மானம் என்ன ஆகுறது, நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? உண்மைன்னு தெரிந்தாலும் கூட அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ நம்முடைய நிலைமையில இருக்குது. அந்தாலும் அப்படி தான் தூக்க முடியும், ஆனாலும் இவங்க சொன்ன உடனே எப்படி கேட்குறதுனால அப்படியே பிளேட்டை வந்து மாற்றி விட்டார், திருப்பி போட்டார். என்ன, கை தூக்க முடியாதுன்ட்டார். லா அஸ்ததிஉ, கையை தூக்க முடியாது. இப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க லஸ்ததஅத, தூக்க முடியாதோ அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அவர் வாழ்நாள் முழுவதும் கையை தூக்கவே முடியவில்லை. முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்தா பண்ணாங்க, அந்த ஆளை திட்டுனாங்களா, அந்த ஆளு மேலே சாபமிட்டாங்களா? இல்லை, அவர் சொன்னதை வழிமொழிந்தார்கள். என்னால் வலது கையை தூக்க முடியாது என்று அவர் சொன்னார், தூக்க முடியாதோ என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்படியே ஆகிவிட்டது. அதனால தான் பெரியவர்களுக்கு முன்னாலே வார்த்தைகளை நாம் சரியாக பேச வேண்டும். எந்த விதமான பொய்யும் பேசக்கூடாது, பழித்து போய்விடும். நாம் பேசுவது யாரிடம் என்கின்ற கவனம் வேண்டும். இறை நேசரிடம் பொய் பேசாதீங்க, உண்மையை சொல்லுங்க, அதுக்கு நான் காரணத்தை சொல்லிக் கொள்ளலாம். இங்கே பாருங்க, நல்லவர்களிடம் அவர்கள் பேசி அவருடைய நிலைமை என்ன ஆகிவிட்டது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்தில் கையை தூக்க முடியலையில, அது வந்து முஅஜிஸா. நாகூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் நடந்தது கராமத். உப்பு தண்ணியா இந்த ஊரில் கிடைக்கும், நீங்களா உப்பு தண்ணி தான் கிடைக்குமோ? உப்பு தண்ணி தான். அப்போ இங்கே தான் பெரியவர்களுடைய நாவிலிருந்து வருவதை அல்லாஹு தஆலா உண்மைப்படுத்துகிறான். ஏன்னா அந்த நாவு அல்லாஹ்வை zikr செய்கின்ற நாவு, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கின்ற நாவு, உண்மை பேசுகின்ற நாவு.
அந்த நாவிலிருந்து ஒன்று வந்தால் அது அப்படித்தான் இருக்கும். அப்பதான் உண்மை பேசுகிற நாவாக அது இருக்க முடியும். நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு பிறகு அந்த கீழக்கரையிலே இருந்து இன்னும் வேறு வேறு ஊர்களுக்கெல்லாம் செல்கிறார்கள். அதில் முக்கியமான ஊர் என்ன கேட்டாக்கா தென்காசி. தென்காசி இவங்க போன காலகட்டத்தில் சரியான பஞ்சம். அந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க, மழை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், வறுமையில் கஷ்டப்படுறோம், மழை கிடைக்க நீங்கள் துவா செய்யுங்க. நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு துவா செஞ்சாங்க. மழை கொட்டன கொட்டியது. இப்படி இறை நேசர்கள் அல்லாஹ்ட கையேந்திட்டா அல்லாஹ் உடனடியாக மழையை கொடுப்பான். இதை புகாரில் பார்க்குறோம். இறை தூதல் விஷயத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி மெம்பர் படியில் ஏறி நின்று குத்பா பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, யார சொல்லலாம், மழை இல்லாமல் கஷ்டப்படுறோம், ஆடு மாடு ஒட்டகமெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு பஞ்சத்தில், நீங்கள் மழைக்கான துவா செய்யுங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கத்தை நிறுத்திட்டாங்க. நம்மளாம் என்ன செய்வோம், ஒரு வேலையில் இருந்தாக்கா உங்களுக்கு துவா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுவிட்டு துவா செய்வோம். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தாக வந்தவங்க. அம்மா சாயில பலா தன்ஹர் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், யாரா கேட்டு வந்தால் வெறுமனே இங்கே திருப்பி அனுப்பக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிவிட்டான். அப்போ மழை வேணும்னோட பிரசங்கத்தை நிறுத்திவிட்டாங்க, கையை ஏற்றுறாங்க. அல்லாஹும் அகிஸ்தனா, இறைவனை எங்களுக்கு மழையை பொழிய வைப்பாயாக 3 தடவை சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்ச போது வானத்தில் எந்த பகுதியிலும் ஒரு சின்ன மேகக்கூட்டம் கூட கிடையாது. அவ்வளோ தெளிவாக இருக்குது வானம். துவா செஞ்சு முடித்த உடனே ஒரு ஓரப்பகுதியிலே இருந்து மேகக்கூட்டம் மேலே கிளம்பி வருகிறது. மேலே மேலே உயர்ந்து உயர்ந்து அதுக்கு நடு பகுதிக்கு வந்து பல பிரிவுகளாக பிரிந்து மழை கொட்டன கொட்டுகிறது. ஒரு நாள் அல்ல, அடுத்த நாள் மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த நாள் மட்டுமல்ல, 6 நாட்கள் நாங்கள் சூரியனையே பார்க்கல, சூரியனே தெரியல எங்களுக்கு. அடுத்த வெள்ளிக்கிழமை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, யாரை சொல்லலாம், முன்னால் மழையால் கஷ்டப்பட்டு, மழை இல்லாமல் கஷ்டப்பட்டோம், இப்போ மழையால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதனால் மழையை நிப்பாட்டுறதுக்கு துவா செய்யுங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதும் பிரசங்கம் நிப்பாட்டி விட்டாங்க. அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இறைவனை இங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையை மரங்கள் ஓங்கி வளர்ந்திருக்கிற இடங்களுக்கு திருப்பி விடுவாயாக, ஓடைகள் இருக்கிற இடங்களுக்கு நீ திருப்பி விடுவாயாக. அல்லாஹும்ம ஹவா லைனா வலா அலைனா, இந்த மழையின் பயனை எங்களுக்கு கொடு, இந்த மழையின் தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு தானே அது அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா செஞ்ச உடனே மழை நின்றுச்சுங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, துவா அந்த ஜும்மாவெலாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போனோம் பாருங்கள், ஹரஜினா நம்ஷி ஃபிஷம்ஸு, சூரிய வெளிச்சத்தில் வெயிலில் நாங்கள்லாம் நடந்து போனோம் அப்படிங்கிறாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டும் என்கிறார்கள், பெய்கிறது, நிற்க வேண்டும் என்கிறார்கள், நிற்கிறது. அவர்கள் விஷயத்திலே நடந்ததற்கு நம்ம முஅஜிஸா என்று பேர் கொடுப்போம். இங்கே நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் துவா செய்கிறாங்க, மழை கிடைக்கிறது, இதுக்கு கராமத்துன்னு பேர் கொடுப்போம், அவ்வளோதான். இறை நேசர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த தகுதியையும் அந்த படித்தரத்தையும் வழங்கி இருக்கிறான் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ தென்காசிலேன்னு இருந்துட்டு அப்புறம் நத்தம்ங்கிற ஊருக்கு போனாங்க. அதே போல் ஆயக்குடி, அந்த ஒரு பழனிக்கு பக்கத்தில் இருக்குது ஆயக்குடி, ஃபேமஸான ஊர், அங்கே போனாங்க. இவ்வளோ முக்கியமான ஊருக்கு போயிட்டு கடைசியில் பொதிகை மலைக்கு வந்தாங்க. அங்கே உட்காந்து கல்வத்தில் இருந்தாங்க, தவத்தில் இருந்தாங்க, வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் இருந்தாங்க பாருங்கள், அவர்களெல்லாம் அந்த மாதிரி மலைப்பகுதிக்கு சென்று தான் நிறைய இபாதத்தில் செய்வாங்க. நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அங்கே போயிட்டாங்க. அங்கே மக்கள்லாம் இல்லை, ஆனால் சீடர்களுக்கு சாப்பாடு வேணும், என்ன செய்கிறது, இருந்ததை சாப்பிட்டாச்சு.